எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வரக்கூடிய அக்டோபர் மாதத்தில் இந்த பிரபஞ்சம் மிகப்பெரிய ஒரு தருணத்தை தரப்போகுதுங்க. அதை பற்றி தானுங்க ஆதாரப்பூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மாதம் பிறக்கப்படக்கூடியது அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. செவ்வாய் அப்படின்றவர் மகர ராசி நண்பர்களுக்கு 4வது பாவகத்துக்கு அதிபதியாகவும் 11வது பாவகத்துக்கு அதிபதியாகவும் வரக்கூடியவர் தான் செவ்வாய். செவ்வாயுடைய நாளில் பூரம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய சனி பகவானுடைய மிக நெருங்கிய நண்பனான மகர ராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானுடைய சாரத்தில் பூரம் நட்சத்திரம் சிம்ம ராசியில் தானுங்க இந்த மாதம் பிறக்கப்படுது. அப்போது யாருடைய தசையில் இந்த மாதம் பிறக்கப்படுதுன்னா, பூரம் நட்சத்திரத்துக்கு அதிபதி சுக்கிரன், சுக்கிரனுடைய தசையில் சனி பகவானுடைய புத்தியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. அருமையான தருணம் பார்த்துக்கோங்க. மாத தொடக்கத்திலேயே சனி பகவான் சுக்கிர பகவானுடைய தசையில் சனி பகவானுடைய புத்தினா, சுக்கிர பகவான் மகர ராசி நண்பர்களுக்கு 10வது பாவகத்துக்கு அதிபதி, 5வது பாவகத்துக்கு அதிபதி. அப்போ மகர ராசி நண்பர்களுக்கு 10வது பாவகத்துக்கு அதிபதியான சுக்கிர பகவான் ஆட்சி நிலையில் இருக்கும் பொழுது தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. உங்களுடைய ராசியாதிபதி மகர ராசிக்கு சொந்தக்காரர் சனி பகவான் ஆட்சி நிலையில் இருக்கும் பொழுது தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. அதுபோக செவ்வாவுடைய கிழமையில தான் இந்த மாதம் பிறக்குதுன்னு சொன்னனுங்க. செவ்வாவுடைய பார்வையும் உங்கள் ராசி மேலே படுது. தகிரியஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் செவ்வாவுடைய சாரம் வாங்கி 9வது பார்வையை அவங்க ராசியை பார்க்குறாரு. அருமையான ஒரு தருணமாக வரக்கூடியது அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் சரியாக 12ஆம் தேதி வரை தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு 4வது பாவகத்தை பார்க்கக்கூடிய தருணம் மிக சிறப்பாக இருக்கும். பொதுவாக மகர ராசி நண்பர்கள் எப்படின்னா, மற்றவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தான் காரணமாக இருப்பாங்களே தவிர, மற்றவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு காரணமாக இல்லைனாலும் பரவாயில்ல சாமி, ஒருத்தருக்கு காசு பணம் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, ஒருத்தருக்கு நல்லது செய்யலைனாலும் பரவாயில்ல, ஒருத்தருடைய வாழ்வாதாரத்துக்கு ஒருத்தருடைய அழிவுக்கு நம்ம காரணமாக வந்துடக்கூடாது, ஒருத்தருடைய சங்கடத்துக்கு நம்ம காரணமாக வந்துடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்க தான் இந்த மகர ராசியில் பிறந்தவங்க. பொதுவாக மகர ராசியில் பிறந்தவங்க ஒருத்தர் சங்கடப்படுற மாதிரி கூட பேச மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு நபர்களுக்கு இந்த ஒரு தருணம் மிக சிறப்பாக இருக்குது. உங்களுடைய ராசியாதிபதி குரு பகவானுடைய சாரத்தில் ஏறக்கூடிய தருணம். உங்களுடைய ராசியாதிபதி உங்கள் ராசிக்கு 11வது பாவகன் சொல்லக்கூடிய செவ்வாவுடைய வீட்டை பார்க்குறாரு. உங்கள் ராசிக்கு 4வது பாவகன் சொல்லக்கூடிய சுபஸ்தானத்தையும் பார்க்குறாரு. சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய், லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசியை பார்க்குறாரு. இதெல்லாம் மிக சிறப்பான ஒரு தருணம், மிக அருமையான தருணம். இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா தருணத்திலையும் நல்ல தருணம், நல்ல வாய்ப்புகள் கொடுத்துடாதீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் ஒரு யோகமான ஒரு நேரத்தை கொடுக்கும். அதில் நம்ம சாதிக்கிறோமா சம்பாதிக்கிறோமான்றது தான் கேள்வி. அப்போது மகர ராசி நண்பர்கள் இதுவரைக்கும் சம்பாதிக்கிற இடத்துல இருந்திருந்தால் அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 12ஆம் தேதி வரைக்கும் சாதிக்கிறதுக்குண்டான தருணத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. சாதிக்கிறதோ சம்பாதிக்கிறதோ உங்களுடைய சொந்த சௌகரியம். உங்களுக்கு நேர காலங்கள் நல்லா இருக்குது, அவ்வளோதான் என்னுடைய கருத்தும் கூட. ஜோதிடர் அப்படின்னா உங்களுக்கு ஒரு வழிகாட்டி. உங்கள் கையை பிடிச்சி கூட்டிகிட்டெல்லாம் யாரும் போக மாட்டாங்க. உங்களுக்கான பாதையை நீங்கள் தான் பாதையில் போகணும். இது உங்களுக்கு சிறப்பான தருணம் அப்படின்னு நான் சொல்கிறேனுங்க. இந்த தருணத்தை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக பிரகாசமாக இருப்பீங்க. ஏன்னா மகர ராசி நண்பர்களுக்கு ஏற்கனவே சனி பகவான் பாதச்சனியாக இருக்கிறாரு. இது உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி சங்கடங்களெல்லாம் கொடுத்துட்ருக்கோம். ஒரு 2 வருஷ காலமாக உழைப்புக்கு தகுந்த உயர்வில்லை, வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி இல்லை, பலவிதமான சங்கடங்கள் பலவிதமான கஷ்டங்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருந்திருக்கோம். ஆனால் அக்டோபர் மாதம் 1 தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி வரை உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் ஆட்சி நிலையில், அதுவும்
195 டிகிரியில் இருக்கக்கூடியதெல்லாம் பிரமாதமாக இருக்கும். சனி பகவான் ஆட்சியாக இருக்கிறது, செவ்வாய் குருவுடைய பார்வை நீங்கள் வாங்கிறது, இது எல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அதுகூட உங்களுக்கு அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் தான் முழுமையான பவர், 100% பவர். அக்டோபர் மாதம் 12 தேதிக்கு மேலே அக்டோபர் 20 வரைக்கும் கூட நல்லா தான் இருக்குது. ஏன்னா சுக்கிரன் 11வது பாவகத்துக்கு லாபஸ்தானத்துக்கு வந்து குரு பகவானுடைய பார்வை வாங்குவார், ஓகே தானுங்க. ஆனாலும் அக்டோபர் 1லிருந்து அக்டோபர் 12 வரைக்கும் ரொம்ப பிரகாசமாக இருக்கக்கூடிய தருணம். இது வேலைவாய்ப்பு சார்ந்தது. கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிறாங்கன்னா இணையறதுக்கு உண்டான தருணம். இல்லை திருமணத்துக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, 5 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, 10 வருஷமாக பார்த்துட்டு இருக்கிறேனுங்க, எங்கே ஆரம்பிச்சனோ அதே இடத்துல நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்கன்னா இந்த அக்டோபர் 1லிருந்து அக்டோபர் 12 வரைக்கும் நல்ல ஒரு தருணமாக இருக்கும். சரிங்களா? பிரமாதமான ஒரு நேரம், பயன்படுத்திக்கோங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல நேர காலங்களெல்லாம் வர்றது நமக்கு தெரிஞ்சாதானே அந்த நேரத்தில் நமக்கு ஒரு பூஸ்ட் வந்து ஓகே நாம் அடுத்த கட்டத்துக்கு வந்துடுவோம், நம்ம வாழ்க்கையிலும் ஒரு விடியல் பிறந்துடும் அப்படின்ற ஆசை மனசுக்குள்ளே வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எப்பப்போ உங்களுடைய கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கா அல்லது பாதகமாக இருக்கான்ட்டு நம்ம யூடியூப் சேனலில் சொல்கிறேனுங்க, அதை கேட்டுக்கிடுங்க. சாதகமாக இருக்கக்கூடிய தருணத்தில் முயற்சி பண்ணுங்க. சம்பாதிக்கிற இடத்துல இருக்கிற நீங்கள் சாதிக்கிற இடத்துக்கு வந்துடுவீங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. அப்பப்போ உங்களுடைய சுய ஜாதகத்தையும் பாருங்கள், தப்பில்லை. ஆனாலும் கோச்சார கிரக அமைப்புகள் பார்க்குறது அவசியம்தானுங்க. இந்த பதிவு மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு பயனுள்ள ஒரு பதிவாக இருக்குன்னு நான் மனசார நம்புகிறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.